திக தலைவர் வீரமணி பங்களாவுக்குள் ஆயுதங்களுடன் புகுந்த மர்ம கும்பல் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி ஓடியது. திக தலைவர் வீரமணியின் பங்களா சென்னை அடையாறு பாலத்தின் அருகில் உள்ளது. வெள்ளிக்கிழமையன்று மதியம் பங்களாவுக்குள் கத்தி, இரும்பு ஆயுதங்களுடன் புகுந்த மர்ம கும்பல் பங்களா மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டது. காவலாளியும் தாக்கப்பட்டதாக வீரமணியின் உதவியாளர் சீதாராமன் கூறினார். 7 பேர் கொண்ட ஒரு கும்பல், கொலைவெறி கும்பல் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க, அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க. அவங்க அங்க கேட்ல இருந்த செக்யூரிட்டிட்ட 3 பேர் கழுத்தை நெரிச்சுக்கிட்டு ஏதாவது அசைஞ்சன்னா அவனை கொலை பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை 3 பேர் ரவுண்ட் அப் பண்ணி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருந்திருக்காங்க. 4 பேர் பின்னால இரும்பு கம்பி, அப்புறம் மரக்கட்டைகள், ஒரே ஒருத்தர் அருவாளம் வச்சிருந்தாரு. இங்க காரை அடிச்சு நொறுக்குனாங்க. திகாவுக்கும் அதிலிருந்து உடைந்து பிரிந்த பெரியார் திகாவுக்கும் இடையே நீர் ஊத்த நெருப்பாக பகை தொடர்ந்து வருகிறது. அடிக்கடி இதுபோன்ற வன்முறை மோதல்கள் தொடர்ந்து வருகின்றன. இந்த தாக்குதலுக்கும் பெரியார் திகாவினர் தான் காரணம் என்று கருதப்படுகிறது. இது உறுதி செய்யப்படாததால் விசாரித்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.